Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஃபர்ஸ்ட்லி லெட்ஸ் டேக் அ மொமெண்ட் டு அப்ரிஷியேட் திஸ் பியூட்டிஃபுல் சீட்டா பிரிண்டட் ட்ரெஸ். ஸோ ரொம்ப நாள் போடாமல் வச்சிருந்தேன். ஐ வாஸ் லைக் ஓகே போடலாம் அப்படின்ட்டு போட்டதும் திஸ் டிசர்வ்ஸ் அ வெக்கேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. எனிவேஸ் கொஞ்சம் டூ மச் தான், பட் யா. ஸோ ரீசெண்டாக நைக்கால வந்துட்டு இந்த பிங்க் சம்மர் சேல் நடந்ததா, நான் வந்துட்டு பல நாளாக விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்த சில விஷயங்கள் வந்துட்டு ஃபைனலாக வாங்கினேன். நடுவுலயும் நிறைய ஆஃபர் டைம்லாம் இருந்தது. பட் ஐ வாஸ் சோ டிட்டர்மைண்ட், ஓகே நம்ம புது மேக்கப் எதுவும் வாங்க வேணாம், பிகாஸ் இருக்கிற ஐட்டம்ஸை வைக்கிறதுக்கே அங்க இடம் இல்ல. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் அதுக்கு. பட் அதுதான் உண்மை. ஸோ அதனால கொஞ்சம் காலி பண்ணிட்டு அப்புறம் அதுக்கான ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசு வாங்கிக்கலாம்னு தான் இருந்தேன். பட் இட்ஸ் மை பர்த்டே மந்த், ஸோ ஐ தாட் ஓகே கொஞ்சம் ஸ்ப்ளர்ஜிங் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் நான் விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கியாச்சு. வாங்க டக்குன்னு போயிடலாம். நிறைய விஷயம்லாம் இல்லை, பட் கொஞ்சம் நிறைய. ஓகே, நான் ரொம்ப நாளா வாங்க நினைச்சு வச்சிருந்த 2 விஷயங்கள் அது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். சம்ஒன் ஈவன் கெஸ்ட் என்னுடைய வேற ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் கெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அது வேற யாரும் கிடையாது, ஷார்லட் டில்பரியோட 2 ப்ராடக்ட்ஸ். அதுல ஒண்ணு வந்துட்டு இந்த செட்டிங் மிஸ்ட். யூ ஹாவ் நோ ஐடியா, கொஞ்ச நாளானா எத்தனை மாசமா இதை வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு சைடு ஐ வாஸ் லைக் கன்வின்ஸ்ட், ஓகே இட்ஸ் ஜஸ்ட் another செட்டிங் ஸ்ப்ரே. எப்படியும் நம்ம ஊர் வெயிலுக்கு வந்துட்டு உள்ள இருந்து தான் வேர்க்க போகுதுன்றதுனால நீங்க லிட்டரலா க்ளூ போட்டாலும் அது மெல்ட் தான் ஆக போகுது அப்படின்றது. பட் திருப்பி நான் சொன்ன மாதிரி மே மாசம் என்னுடைய பர்த்டேக்காக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது நான் வாங்கினேன். ஆல்சோ ஒரு நல்ல டீல்ல இருந்தது, கிட்டத்தட்ட 40% ஆஃபர்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ காட் திஸ் அண்ட் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட்லி பேக்கேஜிங் ஐ ரியலி லைக் இட். லைக் இது வரைக்கும் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் அதை கையில் எடுத்து பார்க்கும்போது இட் ஜஸ்ட் ஃபீல் ஸோ நைஸ். நாட் பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், ஓகேவா, சத்தியமாக கிடையாது. பட் அந்த கலர் தீம் அது என்னுடைய ஏஸ்தட்டிக் வந்துட்டு செட் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த கோல்ட் ப்ரௌன் ஒரு மாதிரி ஐவரி என்னுடைய பேக்ரவுண்ட் ட்ரெஸ்ஸு ஹேர் கலர் தெரியுதா. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலாக போட்டது ஒரு மாதிரி க்ளூயியாக வந்து ஃபீல் ஆகுது ஃபேஸில். நீங்கள் வந்துட்டு ஹாட்டாக இல்லாத ஒரு ஏரியாவில் இது போடுறீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு மேக் யுவர் மேக்கப் லாஸ்ட் சூப்பர் லாங். நான் இன்னும் பர்சனலாக ட்ரை பண்ணல, பட் ட்ரை பண்ணவங்க எல்லாருமே சொன்னது அதுதான். ஆல்சோ இது 16 hours ஸ்டே வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. மெல்ட் ஆக போகிறது கிடையாது, ஃபேட் பண்ண போகிறது கிடையாது, க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டு. நான் வந்து ரீசெண்டாக வெளில போயிருந்தபோது கொஞ்சம் டீசெண்டாக ஏர் கண்டிஷன்டாக இருக்க ஏரியாவில் தான் வந்து ஃபுல்லாக இருந்தேன் இது போட்டு ரிமூவ் பண்ணுற வரைக்கும். எனக்கு டெஃபினட்டாக க்ரீஸ் ஆச்சு. யூஸ்வலாக இந்த ஸ்மைல் லைனில் வந்துட்டு எனக்கு க்ரீஸிங் நடக்கும். செட்டிங் மிஸ்ட் வச்சுமே வந்து எனக்கு க்ரீஸ் ஆச்சு. பட் அது ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஆன் கிளாம் கிடையாது, ஃபுல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி. ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் வச்சுட்டு பவுடர் வச்சு பண்ணுற ஒரு பேஸ். ஸோ க்ரீஸிங் எனக்கு அதில் வந்து தெரிஞ்சுது. பட் இன்னும் நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ரொம்ப டெடிக்கேட்டடான ரிவ்யூ வந்து நான் இதில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு ஐ ரியலி லைக் இட். அந்த ஒரு ஜியூவி க்ளோ வந்து இது கொடுக்குது. அது வந்து மினுமினுக்கிறது மாதிரி கிடையாது. இப்போ ஸ்கின்னே வந்து அப்படியே பாலிஷ் ஆனால் அப்படியே க்ளோ ஆகும், அந்த மாதிரியான ஒரு க்ளோவும் வந்து இது கொடுக்குது. மேபி நாளைக்கே எனக்கு இது பிடிச்சதுன்னா நான் திருப்பி இதை வாங்குவேனா அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா இட்ஸ் டூ ஏர்லி அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஐ ஸ்டில் ஹாவ் ஃபியூ ஈவெண்ட்ஸ் டு அட்டெண்ட் கொஞ்ச நாளில். ஸோ இதை போட்டேன்னா எனக்கு தெரியும் இது எவ்வளோ டியூரபிளாக என்னுடைய மேக்கப் வச்சிருக்கு. அதை பொறுத்து தான் நான் வந்துட்டு முடிவு பண்ண போகிறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. பிகாஸ் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி ஆஃபர் டைமில் வந்துட்டு வாங்குறதா நானுமே ப்ரிஃபர் பண்ணுவேன், உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு டப்பாவோட வச்சுப்போம், பிகாஸ் டப்பா கலரும் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஷார்லட் டில்பரிலே திருப்பி நான் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது, பட் ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் இட். இது வந்துட்டு ஷார்லட் டில்பரியோட இந்த ஏர் ப்ரஷ் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் காம்பேக்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு மைக்ரோ ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைன் செட்டிங் பவுடர். பேசிக்கலாக யா திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். 4 ஷேட். நான் வந்து டேன் எடுத்தேன், 03 டேன். ஆக்சுவலாக ஐ ஃபீல் லைக் நான் வந்து செகண்ட் ஷேடே வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக இந்த அண்டர் ஏரியாவை ப்ரைட்டாக செட் பண்ண தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து இட்ஸ் நாட் லைக் வெரி பிரைட்னிங், என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்போ பார்க்கறதுக்கு இங்கே லைட்டாக இருக்குது, பட் நான் என் ஸ்கின்ல போட்டேன்னா அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ பிரைட்னிங் பவுடர் மாதிரி இல்லை, விச் இஸ் ஃபைன். பட் திருப்பி நான் இதை வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நாட். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேக் காம்பேக்ட் அண்ட் ஹீரோவோட காம்பேக்ட் பண்ணுறதே தான் இதுவும் பண்ணுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஃபைன் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ்லாம் வந்துட்டு இது கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டுட்டு கேமராவில் பார்க்குறேன், டெஃபினட்டாக இட்ஸ் பிரைட்னிங். பட் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இது அப்படியே மியூட் டவுன் ஆகிடுது தான். அந்த ஃபைன்னஸ் வந்துட்டு அப்படியே எனக்கு ஆஹா ஓஹோ வாவ் அப்படிலாம் தெரியுதுலாம் நான் டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன்.
நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மேக் அண்ட் ஹீரோ குடுக்குற அதே ரிசல்ட் தான் வந்து இதுவும் குடுக்குது. ஸோ இது வேணா மேபி நான் திருப்பி வாங்காம இருக்க ட்ரை பண்ணுவேன். கண்ணாடி இங்க வச்சிருக்கேன். அதனால தான் அப்படி பார்த்தேன். வாட் டு யூ திங்க்? உங்களுக்கு அந்த ஃபைன், ஃப்ளாலெஸ், பிளரி எஃபெக்ட் ஏதாவது தெரியுதா என்ன? ஐ கான்ட் சீ. திருப்பி சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது போட்டா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி நிறைய போர் இருக்கவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுமோ என்னமோ. எனக்கு வந்துட்டு மாடரேட் லெவல் ஆஃப் போர் தான். நார்மல் பவுடர் வச்சு செட் பண்ணாலே இப்படிதான் இருக்கும். அகைன் இதையும் கொஞ்ச நாளுக்கு வந்து இப்படி பார்த்து நான் பேக் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் சாதாரணமா வச்சுக்கலாம். ஸோ ஃபார் நவ் பேக் இன் த கேஸ். அடுத்தது புது ப்ராடக்ட் கிடையாது, பட் ரொம்ப நாளா வாங்கணும்னு தான் வச்சிருந்தேன். இது வந்துட்டு காலியாகி பல மாசம் ஆச்சு. அர்பன் டிகேயோட செட்டிங் மிஸ்ட். இட்ஸ் அ நைஸ் செட்டிங் மிஸ்ட், ஆல் நைட்டர் லாங் லாஸ்டிங் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இதுல வந்து பெரிய பாட்டில் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெரிய பாட்டில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ குட்டி பாட்டில் தான் ஐ காட். இது வந்து 16 hours உங்களுடைய மேக்கப் வந்து லாஸ்ட் பண்ண வைக்கும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது. இது வந்து அகேன் அந்த ஒரு க்ளூட் ஃபினிஷ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஃபீல் வந்து லைட்டா கொடுக்கும். ஓகே, அண்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷா மேட்டா வந்து வச்சுக்கும். இந்த சிடி மாதிரி அந்த ஒரு ஜூவி எஃபெக்ட் வந்து கொடுக்கல. இது வந்து இட்ஸ் நைஸ் ரிஃப்ரெஷிங் மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான, ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா சூப்பரா இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங் மிஸ்ட். நான் இது வாங்காததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, க்ரையலன்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு. அதுவும் வந்து இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அது இன்னுமே வந்து பீஸ்ட் மோட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இது வாங்காம இருந்தேன். பட் ஐம் லைக் ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, ஐ பேட்லி வாண்டட் திஸ், அதனால ஐ காட் திஸ். ஸ்பெசிஃபிக்கா இந்த சம்மருக்கு, ஈவெண்ட்ஸ்க்குலாம் வெளில போகும்போது போடுறதுக்காகன்ட்டு வாங்குறது தான் இது. எந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயும் வந்துட்டு ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஸ்வெட்டை வர வைக்காம இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸ்வெட் வந்தாலும் உங்க மேக்கப் வந்துட்டு உங்க ஸ்கின்ல இருக்கும் அப்படின்றது. ஸோ இது 3 தான் வந்துட்டு நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு வச்சுட்டு வாங்கின சில ப்ராடக்ட்ஸ். அடுத்தது கன்சீலர்ஸ் வாங்கினேன். ஐ ஹேட் அ குட் டீல் இன் ஹுடா பியூட்டி. ஸோ அதனால ஐ காட் சம் கன்சீலர்ஸ். அதில் வந்து எல்லாமே பிளைண்ட் பை தான் ஷேட் வந்துட்டு. நான் ஜென்ரலாக சால்டட் கேரமல் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் ஆரஞ்சு டின்ட்டோட இருக்கும். ஹுடால எல்லாமே வந்து அந்த வார்ம் டோனாக தான் இருக்கும். நியூட்ரல் டோன்ஸ் நிறைய இருக்காது. ஸோ 2 ஷேட் வாங்கினேன். ஒன்று வந்துட்டு ஹனிகோம்ப். இது ஹனிகோம், இது ஹேசல்நட். ஹேசல்நட் வந்து டெஃபினட்டாக டார்க்காக இருக்குது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. ஹனிகோம் இப்போ நான் போட்டிருக்கிறது மாதிரியே இருக்குது. ஐ கேன் மேனேஜ் அந்த மாதிரி. அகைன் ஆரஞ்ச் டின்ட்டோட தான் இருக்குது. லெட் மீ ஷோ யூ கொஞ்சோண்டு ஸ்வாட்ச். நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து ஹேசல்நட். திஸ் இஸ் ஹேசல்நட். இதை போட்டு நான் வந்து லைட்டாக ப்ரான்ஸ் பண்ண மாதிரி பண்ணுறதுனா ஐ கேன் டூ. இதை போட்டு என்னுடைய அண்டர் ஏரியா, வாயை சுற்றி இருக்க ஏரியாலாம் கவர் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் கலர்ஸ் வந்து மேலே ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ணுறது ஹனிகோம். ஹனிகோம் இஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் கோல்டன் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ஆரஞ்சு கலர். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிலாம் கூட போடலாம். எனக்கு வந்து டார்க் ஷேட் வாங்கினா வரிஸே கிடையாது. நானுமே உங்களை என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கன்சீலர் ஆர் பேஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா டார்க் ஷேட் வாங்குங்க. ஓகே, நம்ம மார்க்கெட்டில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய பிராண்ட்ஸ் லைட்டர் ஷேட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இந்த ஷேட் வாங்கலாமா அந்த ஷேட் வாங்கலாமான்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு டார்க்காக ஃபீல் ஆகிறத வாங்குங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு லைட் ஷேட் வச்சு யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் ஒர்க். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது தான் வந்து பர்ஃபெக்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது தான், என் பேஸ் பார்த்துட்டு என்ன பேஸ் போட்டிங்க அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒழுங்காக அவங்களுக்கு வந்து ஆன்சரே கொடுக்க முடியாது. ஏன்னா ஐ மிக்ஸ் அபவுட் 3 to 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ப்ராப்பரான அந்த நேச்சுரல் டோன் எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்கு. ஈவன் இஃப் ஐ ஹாவ் த ரைட் அண்டர் டோன் இருக்கிற ஃபவுண்டேஷன், ஐ ஹாவ் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ மிக்சிங் அண்ட் மேட்சிங் வந்துட்டு நம்ம டஸ்கி ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கு வந்து செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் 2 to 3 டிஃப்ரெண்ட் டோன்ஸ். உங்களுடைய ஸ்கின் டோனை விட ஒரு 2 ஷேட் லைட்டாக 2 ஷேட் டார்க்காக அந்த மாதிரி. ஸோ யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் பிளே அரவுண்ட். அதனால ஸோ ஐம் ஹாப்பி வித் த பர்ச்சேஸ் தான். ரொம்ப லைட்டாக இருந்ததுனால தான் நான் வரி பண்ணியிருப்பேன். ரெண்டுமே டார்க் ஃபேமிலியில் தான் இருக்குது அப்படின்றதுனால ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அடுத்தது வந்துட்டு ஐ பாண்ட் திஸ் வேயோட கன்சீலர். இது ஒரு 2 ஷேட் வந்து நான் ஐ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்பைஸ்ட் ரம்னு ஒரு ஷேட், அப்புறம் இந்த சாய் ஷேட். நான் நிறைய ஸ்வாட்சஸ் பார்த்துட்டு இது 2த்துல தான் கன்வின்ஸ் ஆகியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பைஸ்ட் ரம் வந்துட்டு ஆஃபர் வைஸ் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால நான் இதை வந்துட்டு சாய், சரி ஓகே சாய் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினேன். நான் ஜென்ரலாக செஸ்ட்நட் யூஸ் பண்ணுவேன் இதில். அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு வார்ம் சாண்ட் ஆர் ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஹனி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாய் வந்துட்டு இட்ஸ் அகைன் அ நைஸ் மேட்சிங் ஷேட். இந்த ரிமல்ல வந்துட்டு கோகனட்னு ஒரு கன்சீலர் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கான எக்ஸாக்ட் டியூப் ஷேட் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சமே இது வந்துட்டு நியூட்ரலாக இருந்திருக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக தான் இருக்கு.
ஸோ திஸ் இஸ் சாய். இது வந்துட்டு எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச். இது ரெண்டுமே டார்க் டோன். இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான மேட்சா இருக்கும் என்னுடைய வாய் சுத்தி இருக்க ஏரியா கன்சீல் பண்றதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் கன்சீல் பண்றதுக்கு. ரொம்ப பிரைட்டும் பண்ணாது, ரொம்ப டார்க்காவும் வச்சுக்காது. லைக் ஒரு ப்ராப்பர் ஷேட். இப்போ நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டீங்கன்னா அது லைட்டா ஆக்சிடைஸ் ஆகியிருக்கும். எல்லா பிராண்டும் அது பண்ணும். லைட்டாவாச்சும் பண்ணும். ரொம்ப மினிமலாச்சும் பண்ணும். பண்ணாம இருக்கவே இருக்காது. ஸோ யா, இந்த மாதிரி பேஸ் ஷேட் வந்து ஒரு ஷேட் போட்டதும் லைட்டா இருக்கிற மாதிரி தெரியறதே வந்துட்டு நம்ம ஸ்கின் டோன்ல வந்து அழகா ஆக்சிடைஸ் ஆன அப்புறம் உட்காந்துரும். அண்ட் அதுக்கு மேல நீங்க வந்து செட்டிங் பவுடர், பிரான்சர் எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுனால யூ டோன்ட் ஹாவ் டு வரி. எப்படியோ அது வந்துட்டு அழகா மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 ஷேடுமே ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து ரொம்ப மேஜர் டிசப்பாயிண்டடா இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்குன்றதுனால ஐ எம் ஹாப்பி அபவுட் தி பேஸ் ப்ராடக்ட் ஷேட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஐ காட் இந்த ஐஷேடோ பேலட். ஸோ ஐஷேடோ பேலட்டை வந்துட்டு 2வது வாட்டியா வாங்குற ஆள் நானா தான் இருப்பேன். ஐ லவ் திஸ் பேலட். இது வந்துட்டு டபுள் சாக்லேட் ஷிப் ஃப்ரம் நைகா. பல மாசமா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. ஃபைனலா இது இப்போ ஸ்டாக்ல வந்ததும், அதுவும் ஆஃபர்ல இருந்தது. இது வந்து 1500 சம்திங், 1500 1100 இந்த பேலட் ஆஃபர்ல வந்துட்டு 700க்கு வந்தது. நான் வந்து ஜாக்பாட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டில் யூஸ் மை பழைய பேன். இந்த பழைய பேன்ல பல வாட்டி கீழே போட்டு சிலது நொறுங்கிருச்சு. சில கலர்ஸ் நான் யூஸே பண்ணிட்டேன். இது ரெண்டும் நான் நிறைய யூஸ் பண்ணேன். கீழே போட்டு உடஞ்சதுல காலி ஆயிடுச்சு. இந்த பிளாக் வந்து லிட்ரலா காலி. கீழே போட்டுலாம் உடையல. நானே தேய்ச்சு ஃபுல்லா காலி பண்ணி வச்சிருக்கேன். ஐ ரியலி லைக் திஸ் ஷேட். இந்த 3 ஷேட்ஸும் என்னோட அப்சல்யூட் ஃபேவரட். இதெல்லாம் வந்து பேஸா யூஸ் பண்ணுவேன். இதுல இருக்க எல்லா கலருமே வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு செம்மையா செட் ஆகும். ஓகேவா? ஸோ ஐ பாட் மை செல்ஃப் another ஒன் பிகாஸ் ஐ நோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால டெஃபினட்டா நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன்ட்டு ஐ கோட் மை செல்ஃப் அ நியூ ஒன். அண்ட் அது இந்த ஷேட் தான் வந்துட்டு இன்னைக்கு நான் என்னுடைய ஐலைட்ஸ்ல போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான கோல்ட், பிரான்ஸ் டோன்ஸ் தான் என்னுடைய ஐஷேடோவை போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து லைஃப் லாங் நான் ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணணும், வச்சுக்கணும் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அண்ட் எனக்கு தேவையான, எனக்கு பிடிச்ச மாதிரியான டெய்லி யூஸ் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ்க்கும் போடுற மாதிரியான கலர்ஸ் எல்லாமே ஒரே பேன். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் பிளாக் இருக்கு. அது ஒரு மாதிரி வெல்வெட்டி டெக்ஸ்சரோடையும் இருக்கும். அதே என்னுடைய ஐப்ரோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்றது உண்டு. ஸோ அதனால இது மட்டும்தான் நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வாங்குவேன். அந்த மாதிரியான ஒரு பேலட் இது. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷேட் டபுள் சாக்லேட் சிப். ஐ லவ் இட். அடுத்தது அது கூடவே வந்துட்டு ஃப்ரீன்ட்டு இந்த காஜல் கிடைச்சது. இட்ஸ் அ நைஸ் காஜல். இது வந்து ராக் த லைன் காஜல் ஃப்ரம் நைகா அகைன். நல்லா க்ரீமியா இருக்கும். இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷன் கொடுக்கும். ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்க அம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நான் ப்ராபப்ளி கொடுப்பேன். அப்புறம் எல்ஃப்ல வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. ஸோ ஐ காட் திஸ் பவர் கிரிப் ப்ரைமர். இன்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அகைன் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ வந்துட்டு என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா ரேவ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரைமர். நல்லா இருக்கும். அந்த ஒரு மில்க் ப்ரைமர் மாதிரி இருக்கும். மில்கோட ப்ரைமர் இருக்குல்ல, அந்த கிரிப்பிங் ப்ரைமர், அதுக்கான ஒரு டியூப் மாதிரி இது அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து ஒரு மாதிரி அந்த க்ளூயி டெக்ஸ்சரோட இருக்கு. அந்த ஸ்டிக்கி ஃபீலோட இருந்தது. எனக்கு வந்துட்டு போட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர் மாதிரி இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரையிங்காகவும் மேட்டான ஃபினிஷ் மாதிரியும் இல்லை. டியூபியான சிலிக்கன் பேஸ்ட் கொஞ்சம் டாக்கியா இருக்க மாதிரியான ஃபீல் வந்து கொடுத்தது. ஐ எம் லைக்கிங் இட். இட்ஸ் நாட் டூ பேட். லைக் ஃபர்ஸ்ட் டைம் போட்டபோது இட் சாட் வெல். மேக்கப்பும் அழகா உட்கார வச்சிருக்கு. இட் ஆல்சோ லுக்ஸ் நைஸ் அண்ட் பிளரி. ஸோ ஐம் ஹாப்பி தான். அடுத்தது ஐ ஹாவ் டு கெட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்பஞ்ச். இது வந்து எல்ஃபோட கேமோ கன்சீலர் ஸ்பஞ்ச். இது இப்போ பார்க்க இவ்வளோ இருக்கா, நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக இவ்வளோ பெருசாக வரும். அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து இடத்த பிடிக்க மாட்டேங்குது. நான் ஜென்ரலாக இந்த ரெனேயோட ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுவேன். லுக் அட் தி சைஸ். எனக்கு தெரியும், ட்ராவல் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அன்கம்ஃபியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வச்சு அம்மிக்கி ஒரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். டஸ்ட் த பர்பஸ். நீட்டாக இருக்கும். ஃப்ளாலஸாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட் பிடிக்காது. ஐ ரியலி லைக் இட். ஸோ அதனால ஐ காட் திஸ். ஐம் ஹாப்பி. அடுத்து வந்து நைக்கால ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அது வந்து இந்த மோய் பை நைக்காவோட ரெய்சன் டெத்ரே. பேர் தப்பா சொல்றேன். அதோட பாடி லோஷன், இந்த வேரியண்டோட பாடி லோஷன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமி ஃப்ளாரல் வாசனை. யூ கைஸ், ஐ ரியலி லைக் இட். நான் வந்து இவங்களுடைய இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாடி லோஷன்ஸ், ஹேண்ட் சோப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் another மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. திருப்பி வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா மாட்டேன். பட் ஐ எம் ஹாப்பி வித் வாசனை. இந்த மாதிரி ரொம்ப சட்டிலான, எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ஆக்சுவலாக, நம்ம ஊர் நல்ல போஷான பார்லர் போனால் எப்படி இருக்கும், பியூட்டி பார்லர் போனால்
அந்த ஒரு வாசனை லிட்ரலா ஏதோ சின்ன வயசுல நான் போன ஒரு பியூட்டி பார்லரோட வாசனை இது. அந்த க்ரீம் வாசனை ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா டால்கியா. ஐ லைக் இட். இது நியூ கிடையாது, இது பேக்கப். இது வந்துட்டு லாரியலோட ஆப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் மாஸ்க். இதுதான் நான் ரிலீஜியஸா ரொம்ப விரும்பி என் கூந்தலுக்காக யூஸ் பண்ற ஒரு ஹேர் மாஸ்க். இது வந்து ஒரு மாதிரி மேனேஜபிள் ஆகும் என் முடியை. ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் திஸ். கண்டிஷன் பண்ண மாட்டேன் என்னுடைய முடியை. ஐ யூஸ் திஸ். கண்டிஷன் பண்ணும்போது இதை ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏதாவது ஒன்று தான் பண்ணுவேன். இட்ஸ் இதர் ஷாம்பூ 2 times இந்த மாஸ்க், இல்லைனா ஷாம்பூ 2 times ஜஸ்ட் கண்டிஷனர், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உண்டு. ஐ ரியலி லைக் திஸ். ஆஃபர் இருக்கும்போது எப்பயுமே வந்துட்டு இது வாங்கி வச்சிருவேன். ஒரு 6 months ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாலிடாக இந்த ஒரு டப் வந்து 6 months வரும். ஸோ தட்ஸ் தட். ஸோ கைஸ், ஐ ஃபார்காட் டு மென்ஷன், நான் வந்துட்டு இந்த கே பியூட்டியோட லாட்டே லூஸ் பவுடர் அது ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரல. இன்னும் 3 days கழிச்சு தான் அது வரப்போகுது. லாஸ்ட்டாக போட்டேன், நேற்று தான் போட்டேன். அதனால நான் இங்கே வந்து இப்படி மென்ஷன் பண்ணிடுறேன். அது ஐ காட். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ காட் லாரியலோட கன்சீலர், அந்த இன்ஃபாலபிள் கன்சீலர் 317 ஷேட், என்னுடைய ஃபேவரட். ஐ நீடட் தட். நிறைய டார்க் ஷேட் கன்சீலர்ஸ் இருக்குன்றதுனால லைட்டாக பேனிக் ஆகிட்டேன். ஐயோ, எனக்கு ஐ நீட் தட் பிரைட்னிங் கன்சீலர் அப்படின்ட்டு. அது ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும், பட் ஐ ரியலி லைக் தட் ஆன் மை ஸ்கின். அது அழகாக உட்காரும். அதுதான் நான் எனக்கு போட்டிருக்கேன். அது போட்டுட்டு காம்பேக்ட்லாம் நம்மளுடைய ஷேட் நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி அழகாக வந்து செட் ஆகிடும். எனக்கு அந்த அண்டர் ஏரியா மட்டும் பிரைட்டாக இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் வாங்கினேன். ஐ நோ, பட் இதுவே வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து அச்சக்காக தான் ஆச்சு, ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. பட் நான் வச்சிருந்த லிமிட்டை வந்து நான் தாண்டலை. ஐ ஸ்ப்ளர்ஜ் அ பிட், ஆஸ் ஐ செட், என் பர்த்டேக்காகன்னு மட்டும். நீங்கள் வந்துட்டு இந்த நைகா பிங்க் சம்மர் சேலில் வந்துட்டு ஏதாவது வாங்குனீங்களா, என்ன வாங்குனீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.